வணக்கம். உலகில் மிகவும் பெரிய பணக்காரன் யார்? கோடீஸ்வரனா? இல்லை. எல்லாவற்றையும் துறந்தவனா? திருக்குறள் 21 அதற்கான விடையை சொல்கிறது. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்கத்துடன் எல்லாவற்றையும் துறந்தவர்களின் பெருமையை எல்லா நூல்களும் மிக உயர்வாக போற்றுகின்றன. பெங்களூரில் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தின் CEO. அவர் பெயர் விக்ரம். வயது 45. 1000 கோடி சொத்து, பெரிய வீடு, விமானம், கார்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு இரவு அவர் தூங்க முடியவில்லை. மனதில் ஒரே ஒரு கேள்வி: எவ்வளவு சம்பாதித்தேன், ஆனால் ஏன் சந்தோஷம் இல்லை? அந்த நேரத்தில் அவர் பால்கனியில் நின்றார். அடுத்த வீட்டு கோவிலில் ஒரு சாமியார் அமர்ந்திருந்தார். வயது 70. ஒரே ஒரு வேட்டி, கையில் ஒரு மண் கிண்ணம். ஆனால் அவர் முகத்தில் அளவற்ற அமைதி. விக்ரம் கீழே இறங்கினார். சாமியாரிடம் சென்றார். சாமி, நான் 1000 கோடி வைத்திருக்கிறேன், ஆனால் அமைதி இல்லை. உங்களிடம் ஒன்றுமில்லை, ஆனால் உங்கள் முகத்தில் அமைதி இருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? சாமியார் புன்னகைத்தார். மகனே, உன்னிடம் 1000 கோடி இருக்கிறது, ஆனால் அது உன்னை பிடித்திருக்கிறது. என்னிடம் ஒன்றும் இல்லை, ஆகவே எதுவும் என்னை பிடிக்கவில்லை. விக்ரம் புரிந்து கொள்ளவில்லை. சாமியார் தொடர்ந்தார். ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் கையில் ஒரு கல்லை பிடி. 5 நிமிடம் வைத்திரு. விக்ரம் ஒரு கல்லை எடுத்தான். 5 நிமிடம் கழிந்தது. கை வலிக்கிறது. சாமியார் சொன்னார், இப்போது விடு. விக்ரம் கல்லை விட்டான். கை நிம்மதி அடைந்தது. சாமியார் சொன்னார், மகனே, நீ பிடித்த கல் வெறும் கல், ஆனால் வலி கொடுத்தது. ஆனால் நீ வைத்திருக்கும் 1000 கோடி அதைவிட பெரிய கல். பல ஆண்டுகளாக பிடித்திருக்கிறாய். வலி இல்லாமல் எப்படி இருப்பாய்? விக்ரம் யோசித்தான். சாமி, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா? சாமியார் தலையசைத்தார். வேண்டாம் மகனே, உடலால் விட வேண்டாம், மனதால் விடு. பணம் உன் கையில் இருக்கட்டும், ஆனால் அது உன் மனதில் வேண்டாம். அது மட்டுமே உண்மையான துறவு. விக்ரம் மெதுவாக தலை குனிந்தான். அன்று இரவு முதல் முறையாக ஆழ்ந்து தூங்கினான். மறுநாள் காலையில் அவன் தன் நிறுவனத்திற்கு சென்றான். ஆனால் வேறு மனிதனாக சென்றான். பணம் சம்பாதிக்கவில்லை, பணம் கொண்டு மனிதர்களுக்கு உதவினான். அந்த நாளிலிருந்து அவன் முகத்திலும் அந்த அமைதி தெரிந்தது. வள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கத்துடன் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் உலகில் மிகவும் உயர்ந்தவர்கள். இங்கே துறவு என்பது வெறும் உடையை மாற்றுவது அல்ல, மனதில் உள்ள பற்றை விடுவது. பணம் கையில் இருந்தாலும் மனதில் இல்லாவிட்டால் அது உண்மையான துறவு. அதுவே உண்மையான பெருமை. இன்றைய நீதி: நீங்கள் என்ன வைத்திருந்தாலும் அது உங்கள் மனதை பிடிக்க விடாதீர்கள். பணம், பதவி, புகழ் இவை கையில் இருக்கட்டும், மனதில் வேண்டாம். அந்த சுதந்திரமே உண்மையான அமைதி, உண்மையான பெருமை. இந்த கதை உங்களை யோசிக்க வைத்ததா? கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதை விட முடியாமல் தவிக்கிறீர்கள் என்று. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் ஒரு குறள், ஒரு கதை. நன்றி.